அந்த அறையின் உள்ளே கார்த்திகா தன் மறைந்த தாயின் பழைய புகைப்படத்தை மார்போடு அணைத்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அம்மா, நீ மட்டும் என் கூட இருந்திருந்தா நான் இவ்வளவு அனாதையா நின்றுருக்க மாட்டேம்மா. நீ இல்லாதனால தான் எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்குன்னு நினைக்கிறேம்மா என்று அவள் கேவியது அந்த சிறிய அறையின் சுவர்களில் மோதி எதிரொலித்தது. அவள் தன் தாயிடம் தன் மனக்கதவை திறந்தாள். பக்கத்து வீட்டு அக்காங்க எல்லாம் கல்யாணமாகி போன கொஞ்ச நாளையே பயத்தில் குழந்தையோடு வர்றாங்க. அவங்க எனக்கு கல்யாணம் ஆகும்போதே எவ்வளவோ கனவுகளை சொல்லி அனுப்புனாங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஏம்மா அப்படி நடக்கலை? என் வாழ்க்கையில் அப்படி எதுவுமே நடக்கலையே அம்மா. அவர் என்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கார். ஆனால் என்னை ஒரு மனைவியாக பார்க்க அவருக்கு பிடிக்கலையோன்னு எனக்கு தோணுது. ஏற்கனவே என்கிட்ட நெருங்கி பழக தயங்குறாரு. இப்போ வேற எனக்கு பிள்ளை பெற்றுக்கிற பாக்கியமே இல்லைன்னு என் மாமனார் சொல்லிட்டு போயிருக்காரே. இனி நான் எப்படிம்மா வாழ போகிறேன்? என்னால் எப்படி ஒரு முழு பொண்ணாக நிமிர்ந்து நிற்க முடியும்? அவள் அழுது கொண்டே தொடர்ந்தாள். என்னோட சோகத்தையெல்லாம் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட சிரித்து பேசுகிறேன், அவருக்கு பணிவிட செய்கிறேன். ஆனால் அவரால் என்கிட்ட நெருங்க முடியலையேம்மா. பேசாமல் நீ போகும்போதே என்னையும் கூடவே கூட்டிகிட்டு போயிருக்கலாமே என்று சொல்லி அந்த புகைப்படத்தின் மேல் கண்ணீர் சிந்தினாள். வெளியே நின்று இதை கேட்டுக்கொண்டிருந்த தீபக்கிற்கு இதயமே வெடித்து விடும் போலிருந்தது. ஒரு பக்கம் அவளது ஏக்கம், மறுபக்கம் அவளது வயதிற்கும் அன்பிற்கும் இடையே போராடும் இவன் மனம். தீபக் தன் தலைமுடியை கோதியபடி அங்கேயே திகைத்து நின்றான். இவ எப்பவும் இதையே பேசிகிட்டு இருக்காளே. ஒரு குடும்பம், ஒரு குழந்தை, இது தவிர வேற எதுவுமே இவளுக்கு தெரியாதா? இவளை நான் எப்படி படிக்க வைக்க போகிறேன்? என் சவாலில் நான் எப்படி ஜெயிக்க போகிறேன்? இவளோட இந்த எதிர்பார்ப்பை என்னால் எப்படி இப்போ பூர்த்தி செய்ய முடியும்? அவள் குழந்தைங்கிறத அவள் ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா என்று அவன் மூளைக்குள் 1000 கேள்விகள் ஓடின. அதைவிட பெரிய பயம் அவனை உலுக்கியது. ஏதோ ஒரு தடவை அந்த டாக்டர் ஹெல்ப் பண்ணனால நான் ஜெயிலில் இருந்து தப்பிச்சு வந்தேன். ஆனால் எங்களுக்குள்ள ஏதாவது நடந்து இவளோட உடல்நிலைக்கு ஏதாவது ஆகிட்டா அதுக்கப்புறம் அந்த டாக்டர் கூட வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரே. இவளோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா நான் என்ன செய்வேன்? என் நிலைமையை இவளுக்கு எப்படி நான் புரிய வைப்பேன் என்று அவன் ஒரு புரியாத புதிரின் முன்னால் தவித்து போய் நின்றான். ஒருபுறம் அவளது பெண்மை ஏங்கும் ஏக்கம், மறுபுறம் அவளது உயிரை காக்க போராடும் அவனது தார்மீக பயம். இந்த இரண்டுக்கும் நடுவே தீபக் ஒரு நடைபிணமாய் அந்த வாசலில் நின்றான். அறைக்குள் தீபக் நுழைந்த சத்தம் கேட்டதும் கார்த்திகா திடுக்கிட்டு தன் தாயின் புகைப்படத்தை மறைத்து கொண்டாள். எதையோ மறைக்க போராடும் ஒரு சிறு பிழையைப் போல அவளின் உடல் நடுங்கியது. கண்களை துடைத்து கொண்டு ஒன்றும் தெரியாதது போல், என்னங்க, எப்போ வந்தீங்க? என்ன வேணும் உங்களுக்கு என்று கேட்க முயன்றாள். தீபக் அவளது கண்களை ஊடுருவி பார்த்தான். அந்த பார்வையில் கோபமில்லை, ஆனால் ஒரு ஆழமான சோகம் இருந்தது. கார்த்திகா, நீ பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன், எதையும் மறைக்காத என்று அவன் சொன்னபோது கார்த்திகா அப்படியே உறைந்து போனாள். குற்ற உணர்ச்சியில் அவள் தலைகுனிந்து கொள்ள அந்த சிறிய அறையில் அவளது கண்ணீர் வழியும் சத்தம் மட்டுமே கேட்டது. தீபக் மெதுவாக அவள் அருகில் சென்று அமர்ந்தான். அவளது நடுங்கும் கரங்களை பற்றி இழுத்து தன் கைகளுக்குள் வைத்து கொண்டான். கார்த்திகா, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. நான் வாழணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கை இது கிடையாது தான். ஆனால் எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிற வாழ்க்கை இதுதான். ஒவ்வொரு மனுஷனோட பிறப்புக்கோ பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும். என்னோட பிறப்புக்கான காரணம் உன்னை ஒரு நல்ல மனுஷியாக உருவாக்குறது தான். இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்குற அளவுக்கு சாதிக்க வைக்கிறது தான், உன்னை பாதுகாக்கிறது தான். அந்த பொறுப்பை
நான் இப்போ முழுசாக ஏற்றுக்கிட்டேன். அவன் அவளது முகத்தை நிமிர்த்தினான். நீ எனக்கு வேண்டான்னு நான் முடிவு பண்ணியிருந்தா உண்மை தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே உன்னை விட்டுட்டு போயிருக்க முடியும். எனக்கான தகுதியும் படிப்பும் என்னை பாதுகாத்திருக்கும். ஆனால் நான் அப்படி செய்யலை. ஏன்னா உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதை விட முக்கியமாக எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. கார்த்திகா வியப்போடு அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவன் தொடர்ந்தான். கல்யாணம் அன்னைக்கு நீ கேட்ட ஞாபகம் இருக்கா? நான் படிச்சிருந்தாதான் உங்களுக்கு என்ன பிடிக்குமா இல்லை படிக்காமலே பிடிக்குமான்னு. அன்னைக்கு நான் சொன்னேன் நீ படிச்சிருக்கிறதுனால தான் உன்னை பிடிச்சதுன்னு. ஆனால் அது தப்பு கார்த்திகா. இப்போது உன்னை பார்த்த பிறகு தான் புரியுது படிப்பு இல்லாமலும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. தீபக்கின் குரலில் ஒரு வைராக்கியம் பிறந்தது. ஆனால் என்னோட ஆசை ஒன்று இருக்குது. தீபக் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டா குழந்தை பெற்று அம்மாவா வாழ்ந்தான்னு 4 பேர் சாதாரணமாக உன்னை சொல்லக்கூடாது. தீபக் பொண்டாட்டி இவ்வளவு பெரிய நிலைமையில இருக்காளான்னு எல்லாரும் ஆச்சரியமாக உன்னை பார்க்கணும். தீபக் பொண்டாட்டி கார்த்திகான்னு சொல்லாமல் கார்த்திகாவோட புருஷன்தான் இந்த தீபக்குன்னு இந்த உலகம் சொல்லணும். அப்படி ஒரு ஆசை எனக்கு இருக்குது. அவன் அவள் கண்களை உற்று பார்த்து தன் இறுதி வாக்குறுதியை அளித்தான். என்னோட இந்த ஆசையை நீ நிறைவேற்றி காட்ட கொஞ்ச நாள் ஆகும். ஆனால் அந்த ஆசைக்கும் நம்ம கல்யாண வாழ்க்கைக்கும் இடையில் எந்த சம்மந்தமும் இல்லை. கல்யாண வாழ்க்கை வேற, என்னோட தனிப்பட்ட ஆசை வேற. என்னோட ஆசை நிறைவேறதற்காக உன்னோட ஆசையை நான் கண்டிப்பாக தள்ளி போட மாட்டேன். இப்போது நீ உடம்பு சரியில்லாமல் மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்க. அந்த டாக்டர் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மருந்தை குறைக்கலான்னு எப்போ சொல்லுறாரோ, உனக்கு எப்போ 18 வயசு முடியுதோ அன்னைக்கு நிச்சயமாக நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் உன்னோட புருஷனா நீ எதிர்பார்க்குற எல்லாத்தையும் தந்து உனக்கு ஒரு முழுமையான வாழ்க்கையை தருவேன். தாம்பத்தியம், குழந்தை, குடும்பம்னு நீ ஏங்குற எல்லா சந்தோஷத்தையும் அன்னைக்கு நான் உனக்கு கொடுப்பேன். அது வரைக்கும் உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராமல் பார்த்துக்க வேண்டியது என் கடமை. சொல்லி முடித்த தீபக்கின் கண்களில் கண்ணீர் திரண்டது. கார்த்திகாவோ ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. தன் கணவன் தன் மீது வைத்திருக்கும் அந்த ஆழமான நம்பிக்கையையும் அவனது உயர்ந்த நோக்கத்தையும் எண்ணி அவளது இதயம் நெகிழ்ந்தது. அந்த சிறிய அறைக்குள் மௌனம் ஒரு புனிதமான பந்தத்தை எழுதி கொண்டிருந்தது. தீபக்கை நிமிர்ந்து பார்த்த கார்த்திகா தழுதழுத்த குரலில் கேட்டாள், என்னங்க நீங்கள் என்னவோ சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் அப்பா எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு அடித்து சொல்லிட்டாரே. அப்படி இருக்கும்போது இனிமே எப்படிங்க நம்ம வாழ்க்கை சரியாகும்? அவளது அந்த கேள்வி தீபக்கின் இதயத்தை ஒரு நிமிடம் சுருக்கென தைத்தது. ஒரு பெண்ணாக தன் இருப்பையே இழந்து விட்டோமோ என்ற அவளது ஏக்கம் அந்த சிறிய ஆழை முழுக்க பரவி இருந்தது. தீபக் மௌனமாக அவளை நெருங்கினான். அவளது நடுங்கும் தோள்களை தன் பலமான கரங்களால் பற்றி மெதுவாக தன்னோடு அணைத்து கொண்டான். அவள் திகைத்து போய் அவனை நிமிர்ந்து பார்த்தபோது அவளது விழிகளில் தேங்கியிருந்த கண்ணீர் துளிகளை தன் விரல்களால் துடைத்தான். மெதுவாக குனிந்து அவளது கண்களில் இதமாக பதித்தான் ஒரு முத்தத்தை. அந்த தொடுதல் 1000 வார்த்தைகள் சொல்லாத ஒரு பெரும் நம்பிக்கையை அவளுக்குள் கடத்தியது. கார்த்திகா, இங்க பாரு என்று அவளது முகத்தை தன் கைகளுக்குள் ஏந்தி கொண்டான். நிச்சயமா உன்னால் ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியும். நாம் சென்னைக்கு போனதும் நல்ல ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம். ஆனால் அதுக்கான நாள் முதல்ல வரணும். அது வரைக்கும் நீ எதை நினச்சும் பயப்படாத. அவன் அவளது கண்களை ஆழமாக பார்த்து தன் ஆன்மாவிலிருந்து பேசினான். அப்படியே ஒரு பேச்சுக்கு வச்சுப்போமே, உனக்கு ஒரு வேளை குழந்தை பிறக்கவே இல்லைன்னா கூட என் உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்கு நான் இருப்பேன், எனக்கு நீ இருப்ப. அவ்வளவுதான் கார்த்திகா. அதை தாண்டி நமக்கு வேற எதுவுமே தேவையில்லை. ஒரு குழந்தைய விட உன்னோட சிரிப்பும் நீ என் கூட இருக்கிறதும் தான் எனக்கு பெரிய சந்தோஷம். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு அழகான வாழ்க்கையை வாழணும், புரியுதா? தீபக்கின் அந்த உறுதியான வார்த்தைகள் கார்த்திகாவின் மனதிலிருந்த பாரத்தை அப்படியே இறக்கி வைத்தது போல் இருந்தது. அறைக்குள் நிலவிய அந்த இதமான அமைதியை
கார்த்திகாவின் அடுத்த கேள்வி அப்படியே கிழித்து போட்டது. தீபக்கின் மார்பில் சாய்ந்திருந்தவள் மெதுவாக விலகி அவனது கண்களை நேருக்கு நேராக பார்த்தாள். அவளது பார்வையில் இப்போது அன்பு மட்டும் இருக்கவில்லை, எதையோ தேடும் தீவிரமும் இருந்தது. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறீங்க, ஆனால் ஏன் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க என்று அவள் கேட்க தீபக் ஒரு நிமிடம் திகைத்து போனான். சமாளிக்கும் குரலில், நான் நான் என்ன விஷயத்தை உங்ககிட்ட இருந்து மறைச்சேன் கார்த்திகா என்று அவன் கேட்க அவளது முகம் இன்னும் இறுகியது. மறைக்கிறீங்க இல்லைன்னா அன்னைக்கு ஒருத்தர் உங்களை பார்த்தப்ப நீங்கள் ஏற்கனவே ஜெயிலுக்கு போனதாக சொன்னார். இன்றைக்கி உங்கள் அப்பாவும் அதையே தான் சொன்னார். எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குங்க. அப்படி என்னத்தான் நடந்துச்சு? நீங்கள் உண்மையை சொல்லுவீங்களா, இல்லை இப்போவும் அதை தெரிஞ்சுக்க இன்னும் காலம் வரலன்னு சொல்லி என்னை ஏமாத்துவீங்களா என்று அவள் ஆவேசமாக கேட்க அந்த அறையே நிசப்தமானது. தீபக் பதில் பேச முடியாமல் அவளது விழிகளை உற்று பார்த்தான். அவனது தொண்டை வறண்டது. சொல்ல துடித்த உண்மைகள் நாவிற்கு பின்னால் முட்டிக்கொண்டு நின்றன. அவளது கைகளை பற்றி ஏதோ சொல்ல வந்தவன் பின் ஏதோ தயங்கி பேச்சை மாற்ற முயன்றான். ஆனால் கார்த்திகாவின் கண்கள் இன்று உண்மையை சொல்லியே ஆக வேண்டும் என்பது போல் அவனது பதிலுக்காக தவம் இருந்தன. தீபக் ஒரு நீண்ட பெருமூச்சை வெளியிட்டான். அவளது விழிகளில் தெரிந்த அந்த தேடல் இனியும் உண்மையை மறைக்க விடாது என்பதை அவன் உணர்ந்தான். ஏன் கார்த்திகா, நீ என்ன சந்தேகப்படறையா என்று அவன் மெதுவான குரலில் கேட்க அந்த அறையில் ஒரு கணம் மௌனம் நிலவியது. கார்த்திகா அவன் கண்களை ஏறிட்டு பார்த்தாள். சந்தேகமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஆனால் உங்களை சுற்றி ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்னு மட்டும் எனக்கு புரியுது. உங்களை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க எனக்கு உரிமை இல்லையா? ஏன் ஜெயிலுக்கு போனீங்கன்னு மட்டும் சொல்லுங்க என்று அவள் பிடிவாதமாக கேட்க தீபக்கின் முகத்தில் ஒரு நிழல் படர்ந்தது. அவன் தன் கைகளை இறுக்கி கொண்டான். பழைய நினைவுகள் ஒரு சூறாவளியை போல அவன் மனதிற்குள் சுழன்றன. சரி கார்த்திகா, நீ கேட்குறதுல நியாயம் இருக்குது. மறைச்சி எனக்கும் மூச்சு முட்டுது. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் கேளு என்று அவன் சொல்ல ஆரம்பித்தான். அவனது கண்கள் கலங்கி இருந்தாலும் குரலில் ஒருவித நடுக்கம் கலந்த வேதனை இருந்தது. கார்த்திகா, இத்தனை வருஷமாக சுதீப் என்னோட கூட பிறந்த அண்ணனு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் புரியுது என்னை சுற்றி என்னென்னவோ நடந்திருக்குன்னு. சின்ன வயசில் இருந்தே எனக்கும் அவனுக்கும் ஒரு நாளும் ஒத்து போனதே இல்லை. அவன் செய்கிறது எனக்கு பிடிக்காது, நான் செய்கிறது அவனுக்கு பிடிக்காது. ஒருத்தர் பார்த்தாலே பிடிக்காத அளவுக்கு ஏதோ ஒரு கசப்பு எங்கள் 2 பேருக்குள்ளேயும் இருந்துச்சு. தீபக் ஒரு கசப்பான புன்னகையோடு தொடர்ந்தான். சின்ன வயசுல இருந்தே என்னை ஹாஸ்டலில் தங்கி படிக்க வச்சாங்க. ஆனால் சுதீப் மட்டும் வீட்டிலேயே செல்ல பிள்ளையாக வளர்ந்தான். சுதீப்புக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் வருது. அதனால் அவன் வீட்டில் இருக்கட்டும், நீ ஹாஸ்டலில் இருந்தால் தான் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்த முடியும், வேறு எதுலேயும் கவனம் சதறாதுன்னு மாற்றி என்கிட்ட சொன்னாங்க. அவன் தன் கைகளை இறுக்கி கொண்டான். நானும் முட்டாள்தனமாக என் மேலே இருக்கிற பாசத்தில் தான் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு நம்பிட்டேன். நான் நல்லா படிக்கணும், பெரிய ஆளாக வரணும்னு அவங்க ஆசைப்படுறதா நினச்சி அந்த சின்ன வயசுலேயே பெற்றவங்களை பிரிஞ்சு ஹாஸ்டலில் தனிமையில் வளர்ந்தேன். ஆனால் அந்த தனிமைக்குள்ளே இவ்வளோ பெரிய சதி ஒளிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கவே இல்லை கார்த்திகா. தீபக் சொல்ல கார்த்திகா அவனது கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டாள். தன் கணவன் இத்தனை காலம் ஒரு பொய்யான அன்பின் நிழலில் வளர்ந்திருப்பதை அவளால் தாங்க முடியவில்லை. அந்த அறையில் நிலவிய மௌனம் தீபக்கின் பல வருட தனிமையை உறக்க சொன்னது. 9 வருடங்களுக்கு முன்பு அந்த இரவில் அந்த ஆடம்பரமான அறையில் மெல்லிய இசையும் விலை உயர்ந்த வாசனை திரவியத்தின் மனமும் கலந்திருந்தது. சுதீப் தனது பட்டு போன்ற மெத்தையில் சாய்ந்து அமர்ந்திருக்க எதிரே சாலினி மற்றும் ரம்யா என 2 இளம்பெண்கள் சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். சுதீப்பின் கையில் இருந்த மதுக்கோப்பை நில ஒளியில் மின்னியது. சுதீப், நீங்கள் சொன்ன அந்த ஃபாரின் ட்ரிப் நிஜம்தானே? நான் இன்னும் பாஸ்போர்ட் கூட ரெடி பண்ணலை என்று ஷாலினி அவனது தோளில் சாய்ந்து செல்லமாக கேட்டாள். தீப் அவளது கன்னத்தை தட்டி ஒரு கள்ள சிரிப்போடு சொன்னான். சாலு, நான் சொன்னது தான், உனக்கு தெரியாதா? நீ கேட்ட அந்த டைமண்ட் நெக்லஸ் நாளைக்கு உன் கைக்கு வரும். அதுக்கப்புறமா நம்ம லண்டன் போக போகிறோம்.
அங்கேயே உனக்கு ஒரு பெரிய மாடலிங் வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. அவள் கண்கள் மின்னின. தேங்க்ஸ் சுதீப், நீங்கள் இவ்வளவு நல்லவராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம் என்று சொல்லி அவனது கரங்களை பற்றி கொண்டாள். சுதீப் ரம்யாவை பார்த்து, என்ன ரம்யா, நீ ஏன் அமைதியாக இருக்க? உனக்கு அந்த புதுக்கார் பிடிச்சிருக்கா இல்லையா என்று கேட்க ரம்யா தலை குனிந்தாள். பிடிச்சிருக்கு சுதீப், ஆனால் வீட்டில் என்ன சொல்கிறதுன்னு தான் பயமாக இருக்குது என்றாள். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் 2 பேரும் என் கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த குறையும் வராது. இந்த உலகம் உங்கள் காலுக்கு அடியில் இருக்கும். ஆனால் நான் சொல்கிற பேச்சை மட்டும் நீங்கள் கேட்கணும் என்று அவன் சொன்னபோது அந்த பெண்கள் அவனது வலையில் முழுமையாக விழுந்திருந்தனர். அவர்கள் அவனோடு நெருக்கமாக அமர்ந்து மது அருந்தி கொண்டு சிரித்து பேசி கொண்டிருந்தனர். அவர்களுக்கு தெரியவில்லை, சுதீப் வீசும் அந்த பணமும் புகழும் அவர்களை ஒரு தீராத படுகொலியில் தள்ளப்போகிறது என்று. அந்த அறைக்குள் அன்று நிலவியது அன்பல்ல, பணத்தால் வாங்கப்பட்ட தற்காலிகமான மோகம் மட்டுமே. சிறிது நேரம் கழித்து சுதீப் மேல்தளத்திலிருந்து அறைக்கு சென்றான். ஆனால் இப்போது சூழல் முற்றிலும் மாறியிருந்தது. அறையின் கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. சுதீப்பின் கையில் ஒரு தடித்த பெல்ட் இருந்தது. அவனுக்கு முன்னே வித்யா என்ற பெண் தரையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். அவளது கலைந்த கூந்தலும் கிழிந்திருந்த சுடிதாரும் அங்கே நடந்த வன்முறையை சொன்னது. சுதீப், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, என்னை வீட்டுக்கு அனுப்பிடுங்க என்று அவள் கெஞ்சினாள். சுதீப் ஒரு மிருகத்தைப் போல சிரித்தான். உன் அப்பா தேடுவாரா? எதுக்கு நாடகம் ஆடுற? நீ இங்கே இருந்து போகணும்னா நான் சொல்கிறத செஞ்சு தாகணும். அவன் அவளது தாடையை பிடித்து தூக்கினான். உன்னை பற்றின வீடியோ என்கிட்ட இருக்கு வித்யா. நீ இப்போ சத்தம் போட்டால் அடுத்த நிமிஷம் இது இன்டர்நெட்டில் இருக்கும். உன் குடும்பம் தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேறு வழி இல்லை, புரியுதா? வித்யா அவனது கால்களை பிடித்து கொண்டாள். ஐயா வேணாம் ஐயா, அப்படி மட்டும் செஞ்சிடாதுங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க என்று கதறினாள். அப்படி வா வழிக்கு. உனக்கு முன்னாடி இங்கே எத்தனையோ பொண்ணுங்க இப்படித்தான் அழுதாங்க. ஆனால் இப்போ அவங்க எல்லாரும் நான் சொல்கிற இடத்துக்கு போயிட்டு வராங்க. நீயும் அப்படிதான். இனிமே உன் வாழ்க்கை என் கையில். நான் எப்பப்போ கூப்பிட்றனோ அப்போ இங்கே வரணும். நான் யாரை அனுப்பி வைக்கிறனோ அவங்க கூட போகணும். மறுத்த அவ்வளவுதான் என்று மிரட்டினான். அவள் அழுது கொண்டே அவனுக்கு அடிபணிந்தாள். சுதீப் அவளை ஒரு பொருளைப் போல இழுத்து சென்று மீண்டும் வற்புறுத்த தொடங்கினான். அங்கே கண்ணீருக்கும் கெஞ்சலுக்கும் இடமில்லை. அதிகாரமும் காமமும் அந்த பெண்ணின் வாழ்க்கையை சிதைத்து கொண்டிருந்தது. அவனது ஒவ்வொரு அசைவிலும் ஒரு அரக்கத்தனம் தெரிந்தது. இனிமே உனக்கு விடிவே இல்லை வித்யா, இது சுதீப்போட கோட்டை என்று அவன் கர்ஜித்த போது அந்த அறையின் சுவர்கள் கூட அவனது பாவங்களை சுமக்க முடியாமல் விம்மி திணிந்தன. இந்த சம்பவம் நடந்து 2 நாட்கள் கழித்து வித்யா தனது வீட்டில் தனிமையில் அமர்ந்திருந்தாள். அந்த சிறிய அறையில் ஒரு மெழுகுவர்த்தி அணைந்து போவதற்கும் வித்யாவின் வாழ்வு முடிந்து போவதற்கும் இடையில் சில நிமிடங்களே இருந்தன. அவளது கண்கள் அழுது அழுது வீங்கி போயிருந்தன. கண்ணீரால் நனைந்த ஒரு காகிதத்தில் அவள் தன் கடைசி வார்த்தைகளை இரத்தமும் கண்ணீருமாக வடித்தாள். யார் இந்த தாழை படிப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இதை வாசிக்கும்போது நான் இந்த உலகில் இருக்க மாட்டேன். என் பெயர் வித்யா. ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து கனவுகளோடு வாழ்ந்த ஒருத்தி. ஆனால் சுதீப் என் வாழ்வில் குறுக்கிட்ட அந்த நிமிடம் என் உலகம் இருண்டு போனது. அவன் ஒரு மனிதன் இல்லை, அதிகாரமும் திமிரும் பிடித்த ஒரு காம அரக்கன். அவன் என்னை சீரழித்தது மட்டுமல்லாமல் என் பெண்மையையே விலை பேசி விற்க துணிந்து விட்டான். ஆம், சுதீப் அனுபவிக்கும் அந்த ஆடம்பர வாழ்க்கை, அவனது கார், பங்களா என அனைத்தும் எங்களை போன்ற அப்பாவி பெண்களின் கண்ணீரிலும் இரத்தத்திலும் உருவானவை. அவன் ஒரு பாலியன் தரகன். பெண்களை கட்டாயப்படுத்தி மிரட்டி அவர்களை பலருக்கு விற்பனை செய்து வரும் அசிங்கமான வருமானத்தில்தான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்று இரவு அவன் என்னை மீண்டும் ஒருவரிடம் விற்க முயன்றான். மறுத்தால் உன் குடும்பத்தையே அழித்து விடுவேன் என்று அவன் மிரட்டிய அந்த வார்த்தைகள் என் காதுகளில் இப்போதும் ரீங்காரமிடுகின்றன. என்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என் உடம்பில் அவன் பதித்த ஒவ்வொரு காயமும் என் ஆன்மாவை சுட்டரிக்கிறது. ஒரு பொருளைப் போல என்னை இன்னொருவனுக்கு தாரை வார்க்கும் அந்த மிருகத்தின் கைகளில் சிக்கி சாவுவதை விட என் உயிரை நானே மாய்த்து கொள்வது மேலென்று முடிவெடுத்து விட்டேன். ஆனால் என் சாவு வீணாகக்கூடாது. நான் போவது அந்த சுதீப்பிற்கு ஒரு கொண்டாட்டமாக இருக்கக்கூடாது. என் மரணத்துக்கு பிறகாவது அந்த சாத்தான் தண்டிக்கப்பட வேண்டும். அவன் பெற்று வரும் அந்த பாவப்பட்ட வருமானம் ஒழிய வேண்டும். அவன் கைகளில் சிக்கி சீரழியும் மற்ற பெண்களையாவது யாராவது காப்பாற்றுங்கள். சட்டமும் நீதியும் அவனுக்கு தகுந்த தண்டனையை பெற்றுத்தரும் என்று நம்பி என் உயிரை இந்த கயிற்றில் விடுகிறேன். சுதீப், நீ அழிவாய். உன் பாவங்கள் உன்னை சும்மா விடாது. எழுதி முடித்த வித்யா அந்த காகிதத்தை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். அவளது இதயம் பலமாக துடித்தது. வெளியே சுதீப்பின் ஆட்கள் கதவை தட்டும் சத்தம் கேட்டது.
காலம் கடந்துவிட்டதை உணர்ந்தவள் மின் விசிறியில் தொங்கவிட்டிருந்த அந்த தூக்கு கயிறை பார்த்தாள். ஒரு கணம் தன் அம்மாவின் முகம் அவளின் நினைவிற்கு வந்து போனது. அம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா என்று முணுமுணுத்தவாறே அந்த துயரமான வாழ்விலிருந்து விடுபட அவள் முடிவெடுத்தாள். சில நிமிடங்களில் அந்த அறையில் நிசப்தம் நிலவியது. வித்யாவின் உயிர் பிரிந்திருந்தது. ஆனால் அவள் விட்டு சென்ற அந்த மரண சாசனம் ஒரு பெரும் புயலை உருவாக்க காத்திருந்தது. சுதீப் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு ராஜாவை போல தனது சொகுசு நாற்காலியில் அமர்ந்திருந்தான். வித்யா என்ற அந்த பேதை பெண் இறந்து போனது அவனுக்கு ஒரு செய்தியாக கூட தெரியவில்லை. ஒரு பொண்ணு செத்தா என்ன, காசு கொடுத்தா 1000 வித்யா கிடைப்பாங்க என்ற திமிர் அவனது முகத்தில் தாண்டவம் ஆடியது. தனது பெற்றோரிடம் ஏதோ ஒரு நகைச்சுவையை சொல்லி அவன் சிரித்து கொண்டிருந்தான். அவன் சிரிப்பு அடங்குவதற்குள் வீட்டின் அமைதியை கிழித்து கொண்டு போலீஸ் வாகனங்கள் வந்து நின்றன. வாசலில் நின்றிருந்த அவனது அடியாட்களை தள்ளிவிட்டு இன்ஸ்பெக்டர் ராகவன் உள்ளே நுழைந்தார். அவரது கையில் இருந்த அந்த காகிதம் அது சாதாரண காகிதம் அல்ல. அது வித்யா தன் இரத்தத்தாலும் கண்ணீராலும் எழுதிய மரண சாசனம். சுதீப், எந்த பொண்ணை வெறும் சதப்பிண்டமா நினைச்சு விளையாடுனியோ அந்த பொண்ணு உனக்கு சவ குழி தோண்டிட்டு போயிருக்காடா என்று இன்ஸ்பெக்டர் கர்ஜித்தார். சுதீப் அதிர்ச்சியில் எழுந்து நின்றான். என்ன சார், என் வீட்டுக்குள்ளே வந்து சத்தம் போடுறீங்க? அவ சத்தத்துக்கு நான் என்ன பண்ண முடியும் என்று அதிகார துணியில் கேட்டான். இன்ஸ்பெக்டர் அந்த கடிதத்தை அவன் முகத்திற்கு நேராக நீட்டினார். இதோ பாரு, வித்யா சாகிறதுக்கு முன்னாடி நீ அவளை எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ண, அவளை எப்படியெல்லாம் வேற ஒருத்தனுக்கு விலை பேசி விற்க பார்த்தன்னு ஹக்கு வேற ஆணி வேற எழுதியிருக்கா. அந்த பொண்ணோட ஒவ்வொரு துள்ளி கண்ணீரும் இப்போ உன்னை சுற்றி நிற்குதுடா. சுதீப்பின் பெற்றோர் பதறி போய் முன்னால் வந்தனர். சார் சார், எங்கள் பையன் அப்படிப்பட்டவன் இல்லை, அவன் மேலே ஏதோ வீண் பழி சுமத்துறாங்க என்று அவனது அம்மா கதறினார். அம்மா, உங்கள் பையன் பண்ணுற பாலியல் தொழிலால் வந்த பாவப்பட்ட காசில் தான் நீங்கள் இவ்வளோ வசதியாக வாழ்கிறீங்க. எத்தனையோ வீட்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையை சீரழித்து அவங்கள விற்று வர வருமானம் தான் இது. ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு இவனுக்கு வக்காலத்து வாங்காதுங்க என்று இன்ஸ்பெக்டர் சொன்னதும் அந்த தாய் அப்படியே உடைந்து போய் அமர்ந்தார். சுதீப் தப்பிக்க முயன்றான். ஆனால் 2 போலீசார் அவனது சட்டையை பிடித்து ஓங்கி ஒரு அறை விட்டனர். இப்போ உன் திமிரு எங்கடா போச்சு என்று கேட்டு அவனது கைகளில் விலங்கை மாட்டினர். இத்தனை காலம் மென்மையான பெண்களின் கைகளை பிடித்து இழுத்து துன்புறுத்திய அந்த பாவியின் கைகளில் இரும்பு விலங்கு அழுத்தியது. அந்த வலி அவனுக்கு புதியது. அவனை வெளியே இழுத்து செல்லும் போது அந்த தெருவில் இருந்த சாதாரண பெண்கள் அனைவரும் திரண்டு வந்து நின்றனர். அவிகளா, இப்படி ஒரு பொண்ணை சாக வச்சிட்டீங்களே என்று ஒரு மூதாட்டி கத்தினார். தன் சொந்த வீட்டு வாசலிலேயே தான் இத்தனை காலம் ராஜாவாக வலம் வந்த அந்த இடத்திலேயே சுதீப் ஒரு குற்றவாளியாக தலை குனிந்தபடி போலீஸ் வண்டியில் ஏற்றப்பட்டான். சுதீப் கைது செய்யப்பட்ட செய்தி காட்டுத்தீயாக பரவ பதறி எடுத்துக்கொண்டு தீபக் தன் வீட்டிற்கு ஓடி வந்தான். வாசலிலேயே ஊர் மக்கள் சுதீப்பை பற்றி தரக்குறைவாக பேசிக்கொண்டிருந்தனர். உள்ளே நுழைந்த தீபக்கிற்கு அதிர்ச்சியும் ஆத்திரமும் ஒரு சேர பொங்கியது. தன் அண்ணன் இவ்வளவு கீழ்த்தரமான செயலில் ஈடுபட்டிருப்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. என்னம்மா இது, எங்கே நடக்குது? சுதீப் மேலே இவ்வளோ பெரிய பழியா என்று தீபக் தன் பெற்றோரை நோக்கி சாடினான். அவனது அம்மா அழுது கொண்டே தீபக்கின் கைகளை பற்றி கொண்டார். டேய் தீபா, என் சுதீப் அப்படிப்பட்டவன் இல்லடா. அவனுக்கு தான் அடிக்கடி உடம்பு முடியாமல் போகுமே, அது உனக்கே தெரியும் தானே. அவன் ஏதோ கொஞ்சம் முரடே, உங்ககிட்ட சண்டை போடுவான், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு பொண்ணு விஷயத்தில் அவன் தப்பாக நடப்பாங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாதுடா. யாரோ வேணனே அவன் மேலே பழி போடுறாங்க. நீ எப்படியாவது உன் அண்ணனை காப்பாத்துடா என்று அவர் அழுதார். தீபக்கின் தந்தை ஒரு மூலையில் தலையில் கை வைத்தபடி அமர்ந்திருந்தார். அவரும் தீபக்கை பார்த்து, டே, அவன் தப்பு பண்ணியிருந்ததை யாராவது கண்ணால் பார்த்துருந்தா இன்னைக்கு அவன் அனுபவிக்கிற இந்த தண்டனையை நாங்களே ஏற்றுக்கிட்டு இருப்போம். ஆனால் யாருமே கண்ணால் பார்க்காம ஒரு கடிதத்தை வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறத நாங்கள் எப்படிடா பார்த்துட்டு இருக்க முடியும்? அந்த பொண்ணு யாருன்னே அவனுக்கு தெரியாது. என் பிள்ளையை எப்படியாவது மீட்டுட்டு வந்துடுடா என்று கெஞ்சினார். பெற்றோரின் அந்த ஓலமும் அவர்கள் சுதீப் மேல் வைத்திருக்கும் அந்த குருட்டுத்தனமான நம்பிக்கையும் தீபக்கின் நெஞ்சை துளைத்தது. அவனுக்கு தெரியும் சுதீப் ஒரு நல்லவன் கிடையாது என்று. சிறு வயதிலிருந்தே அவனது முரட்டுத்தனத்தையும் வக்கிரமான பேச்சுக்களையும் தீபக் கவனித்திருக்கிறான். ஆனால் அவன் ஒரு பாலியல் தரகன் என்பதும் பெண்களை விலைபேசி விற்கும் அளவுக்கு கேடு கெட்டவன் என்பதும் தீபக்கின் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. தீபக் மௌனமாக நின்றான்.
அண்ணன் கெட்டவன் தான், ஆனால் இவ்வளவு கேடு கெட்டவனா என்ற கேள்வி அவனது அடிமனதை குடைந்தது. தன் அண்ணன் ஒருவேளை சதிக்கு ஆளாகி இருப்பானோ என்ற மெல்லிய சந்தேகம் மனதில் எட்டி பார்த்தது. இரத்த பாசம் ஒரு பக்கம் இழுக்க, வித்யாவின் அந்த மரண சாசனம் மறுபக்கம் உண்மையை சுட்டெரித்தது. அம்மா, அவன் செஞ்ச தப்புக்கு தான் தண்டனை அனுபவிக்கிறான், சட்டம் கடமையை செய்து என்று தீபக் சொல்ல முற்பட அவனது அம்மா அவன் வாயை மூடினார். டேய், இந்த அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன், சுதீப்பு தப்பு பண்ணலடா, அவனை எப்படியாவது காப்பாற்று என்று சத்தியம் வாங்க துடித்தார். தன் அண்ணனை பற்றிய பிம்பம் அவன் கண்ணெதிரே சுக்குநூறாக உடைந்து கொண்டிருந்தது. அவன் கெட்டவன் என்று தெரியும், ஆனால் இந்த சமூகம் காரி துப்பும் அளவுக்கு அவன் ஒரு மிருகம் என்பதை தீபக்கின் மனம் ஏற்க மறுத்து தவித்தது. அம்மாவின் கதறலும் அப்பாவின் அந்த தழந்த முகமும் தீபக்கின் நெஞ்சை ரணமாக்கியது. சுதீப் செய்த அந்த அருவருப்பான காரியங்களை நினைத்தால் அவனுக்கு கொலை வெறி வந்தது. ஆனால் தன்னை சுமந்த தாய் தன் காலடியில் விழுந்து கதறுவதை அவனால் ஒரு மகனாக பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. தன் தாயின் நடுங்கும் கைகளை தன் கைகளுக்குள் பொத்திக் கொண்டான் தீபக். அவனது கண்கள் சிவந்திருந்தன. மனதிற்குள் 1000 போராட்டங்கள் நடந்தாலும் வெளியே தன்னை தேற்றிக்கொண்டு பேசினான். சரிம்மா, அழாதுங்க, உங்கள் கண்ணீரெல்லாம் என்னால் பார்க்க முடியலை. நான் சுதீப் பண்ண வெளியே கொண்டு வரதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுறேன். ஒரு வக்கீலை வச்சு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன் என்று அவன் சொன்னபோது அவனது குரல் அவனுக்கே அந்நியமாக தெரிந்தது. அவனது அம்மா உடனே அவனது கையில் முத்தமிட்டு, நிஜமாவாடா, என் பிள்ளைய திருப்பி தந்துடுவியா? அந்த பொய் கேஸெல்லாம் தவிடு பொடியாக்கிடுவியாடா? ஒன்றைத்தான் நம்பி இருக்கேன் என்று அழுதாள். பண்ணுறேம்மா, ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, சட்டம் கடமையை செய்யும். உண்மை என்னென்னு தெரிஞ்சாதான் ஏதாவது பண்ண முடியும். இப்போதைக்கு நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்க்குறேன் என்று தீபக் சொல்ல அந்த வீட்டின் பாரம் கொஞ்சம் குறைந்தது போல் இருந்தது. ஆனால் தீபக்கின் மனசாட்சியோ அவனை சுட்டெரித்தது. வித்யா என்கிற அந்த பெண் தன் உயிரை கொடுத்து எழுதிய கடிதத்தை நான் பொய்யாக்கப் போகிறேனா? நான் ஒரு குற்றவாளியை காப்பாற்றப் போகிறேனா என்ற கேள்வி அவனது கால்களை பின்னுக்கு இழுத்தது. காவல் நிலையத்தின் அந்த இருண்ட இரும்பு கம்பிகளுக்கு பின்னால் சுதீப் தலைகுனிந்து அமர்ந்திருந்தான். தீபக்கை பார்த்ததும் சுதீப்பின் முகத்தில் ஒரு ஏளனமான சிரிப்பு வந்து போனது. என்னடா, என் நிலைமையை பார்த்து சிரிக்க வந்திருக்கியா என்று கரகரப்பான குரலில் கேட்டான். தீபக் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டு கம்பிகளை பற்றி கொண்டான். அவனது கண்களில் கோபத்தை விட ஒரு விதமான ஏமாற்றம் அதிகமாக இருந்தது. இங்கே பாரு அண்ணா, உன்னை பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரியும். நீ கொஞ்சம் முரடை, சின்ன சின்ன அடிதடி வம்பு தும்புன்னு சுற்றுவ, மற்றவங்க கிட்ட மல்லு கட்டுவ. இதெல்லாம் உன் குணத்தில் இருக்குன்னு நான் இத்தனை வருஷமாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவன் குரல் சற்று தணிந்தது. ஆனால் ஒரு பொண்ணோட உயிர் போகிறதுக்கு நீ காரணமாக இருப்பேன்னு என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலை. அம்மா உன்னை இன்னும் அப்படி நம்புகிறாங்க. அவங்க கண்ணிலேருந்து வர ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் என்னை சுடுது. அவங்களுக்காகவும் நம்ம ஒரே ரத்தம்னு காரணத்துக்காகவும் மட்டும்தான் இப்போது நான் உன்னை நம்புகிறேன் அண்ணா. தீபக் சுதீப்பின் கண்களை நேராக பார்த்து சொன்னான். உண்மையிலேயே நீ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சிதைக்கிற அளவுக்கு கேடு கெட்டவன் இல்லைன்னு நான் நம்புகிறேன். இந்த வித்யா கடிதம் யாரோ உனக்கு எதிராக செஞ்ச சதியாக கூட இருக்கலாம். இங்கே பாரு, நீ தப்பு பண்ணலைன்னா அதை நான் நிரூபிப்பேன். உன்னை இந்த ஜெயிலில் இருந்து வெளியே கொண்டு வரதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்ணுறேன் அண்ணா. நீ பயப்படாத, அம்மாவுக்காக நான் இதை செய்வேன். அந்த ஒரு வாரம் தீபக்கின் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு போராட்டமாக இருந்தது. வழக்கமாக அவனை ஹாஸ்டலுக்கு போ, படிப்பில் கவனம் சிதறக்கூடாது என்று சொல்லி விரட்டும் அவனது பெற்றோர்கள் இந்த முறை ஒரு வார்த்தை கூட அவனை போக சொல்லவில்லை. அவர்களுக்கு தெரியும், இந்த இக்கட்டான சூழலில் சுதீப்பை மீட்க தீபக் ஒருவன்தான் தகுதியானவன் என்று. மகனின் படிப்பு, எதிர்காலம் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் மூத்த மகனின் விடுதலையே அவர்களுக்கு முக்கியமானதாக இருந்தது. தீபக் இரவு பகலாக அலைந்தான். தெரிந்த செல்வாக்குள்ள மனிதர்கள், சட்ட நுணுக்கங்கள் தெரிந்த வக்கீல்கள் என ஒவ்வொரு வாசலாக தட்டினான். வித்யாவின் கடிதம் ஒரு வலுவான ஆதாரம் என்றாலும் அதில் சில தொழில்நுட்ப ஓட்டைகளை சுட்டிக்காட்டி சுதீப்புக்கு சாதகமாக வாதாட ஒரு பெரிய வக்கீலை ஏற்பாடு செய்தான். அந்த ஒரு வாரமும் தீபக் அந்த பழைய வீட்டிலேயே தங்கியிருந்தான். அவனது சாப்பாடு, தூக்கம் அனைத்தும் அந்த வழக்கை பற்றிய சிந்தனையிலேயே கழிந்தது. ஒரு வழியாக அந்த ஒரு வாரம் முடிந்த நிலையில் சுதீப்பிற்கு ஜாமீன் கிடைத்தது.
தீபக் தன் அண்ணன் சுதீப்பை ஜாமீனில் வெளியே எடுத்ததுதான் அவன் செய்த மிகப்பெரிய தப்பு என்று அவன் உணரும்படியான ஒரு சம்பவம் அவன் வெளியே வந்த சில நாட்களுக்கு பிறகு நடந்தது. அன்று இரவு அந்த ஊரை மெல்ல உறக்கத்திற்கு தயாராகி கொண்டிருந்த வேளையில் மாரியம்மாளின் உலகம் மட்டும் சுக்குநூறாக உடைந்து சிதறிக்கொண்டிருந்தது. தனது 12 வயது மகள் நிலா மாலையில் விளையாட சென்றவள் இன்னும் வீடு திரும்பவில்லை என்ற உண்மை அவளை பித்தாக மாற்றியிருந்தது. கையில் ஒரு பழைய டார்ச் லைட்டையும் மற்றொரு கையில் மகளின் புகைப்படத்தையும் ஏந்தியபடி அந்த தெருக்களில் அவள் ஓடிக்கொண்டிருந்தாள். ஒவ்வொரு வீட்டின் கதவையும் அவள் தட்டும் சத்தத்தில் ஒரு விதமான நடுக்கம் இருந்தது. கதவை திறப்பவர்களிடம் கண்கள் சொருக மூச்சிறைக்க அவள் கேட்ட முதல் கேள்வி, அம்மா, என் நிலாவை எங்கேயாவது பார்த்தீங்களா? இங்கே தான் விளையாடிக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சத்தம் கேட்டுச்சு, இப்போ ஆளையே காணோமே. அந்த தாய் ஒவ்வொரு வாசலிலும் மண்டியிட்டு தேடினாள். சாமி, யாராவது என் பிள்ளைய பார்த்தீங்களா? விளையாட போனவ இன்னும் வரலையே. இருட்டு பயம் அவளுக்கு அதிகம். ஒரு நிமிஷம் கூட என்னை பிரிய மாட்டா. எங்கேயாவது ஒளிஞ்சு விளையாடுறாளா? நிலா, நிலா குட்டி, எங்கம்மா இருக்க என்று அவளது குரல் அந்த ஊரின் அமைதியை கிழித்து கொண்டு எதிரொலித்தது. தெருவில் விளையாடி கொண்டிருந்த மற்ற குழந்தைகளிடம் ஓடி சென்று, உங்க கூட தானே விளையாடுனா, அவள் எங்கே போனான்னு சொல்லுங்கப்பா. யாராவது அவளை கூட்டிகிட்டு போனாங்களா? இல்லை ஏதாவது மிட்டாய் வாங்க போனாளா என்று அவர் கேட்கும்போது அந்த தாயின் கண்களில் வழிந்த கண்ணீர் அவளது முகத்தையே நனைத்திருந்தது. வீட்டுக்குள்ளே இருப்பா பாரு மாரியம்மா, போய் தேடு என்று யாரோ சொல்ல, எல்லா இடத்துலையும் தேடிட்டேன் சாமி, மூளை முடுக்கு விடாமல் தேடிட்டேன். என் புள்ள சத்தம் எங்கும் கேட்கலையே. இருட்டில் அவ தனியாக பயப்படுவாளே. யாராவது என் நிலாவை கண்டுபிடிச்சு தாங்கம்மா என்று அந்த தெருவின் நடுவே விழுந்து கதறினாள். அந்த தாயின் தவிப்பு வெறும் தேடல் அல்ல, அது தன் உயிரின் ஒரு பாதியை தொலைத்துவிட்டு துடிக்கும் ஒரு பறவையின் வேதனை. அந்த 12 வயது பெண் எங்கே போனாள்? அவளது மௌனம் எதை சொல்ல காத்திருக்கிறது? அந்த இருண்ட இரவில் மாரியம்மாவின் அழுகுரல் மட்டும் ஒரு தீராத வலியாக அந்த ஊரெங்கும் பரவிக்கொண்டிருந்தது. தனது நெருங்கிய நண்பனின் அக்காவின் திருமணத்திற்காகத்தான் தீபக் அன்று ஊருக்கு வந்திருந்தான். ஊரே அந்த திருமண விழாவின் மகிழ்ச்சியில் திளைத்திருக்க திடீரென கேட்ட மாரியம்மாவின் கதறல் சத்தம் தீபக்கின் காதுகளை எட்டியது. கையில் டார்ச் லைட்டோடு நிலை குலைந்து ஓடி வந்த அந்த தாயை கண்டதும் தீபக் பதறிப்போய் அவரிடம் ஓடினான். அம்மா, அம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க என்று அவன் கேட்க, மாரியம்மாள் அவனது கைகளை பற்றி கொண்டு அழுதார். தம்பி, என் நிலா குட்டியை காணும் தம்பி. விளையாட போனவ இன்னும் வரல. அவளுக்கு இருட்டுனா பயம். யாராவது அவளை பிடிச்சிட்டு போயிட்டாங்களோன்னு பயமா இருக்குப்பா என்று கதறினாள். அந்த தாயின் கண்களில் தெரிந்த மரண பயமும் வலியும் கண்ணீரும் தீபக்கின் நெஞ்சை துளைத்தது. அம்மா, அம்மா, பதறாதுங்க அம்மா, நான் இருக்கேன். நம்ம கண்டிப்பாக நிலாவை கண்டுபிடிச்சிடலாம். அழாதுங்க. நீங்கள் அழுதா தேடுறதுக்கு தெம்பு இல்லாமல் போயிடும் என்று ஆறுதல் சொன்னான். உடனடியாக செயல்பட்ட தீபக் மாரியம்மாவின் கையில் இருந்த அந்த புகைப்படத்தை வாங்கினான். தனது செல்போனை எடுத்து அதை தெளிவாக ஒரு ஃபோட்டோ எடுத்து கொண்டான். நிலாவோட அடையாளம் இதுதான்னு எல்லாருக்கும் தெரியணும் என்று முணுமுணுத்தபடியே அந்த புகைப்படத்தை தனது நண்பர்கள் குழுவிற்கும் அந்த ஊரின் வாட்ஸ்அப் குழுக்களுக்கும் அனுப்பி வைத்தான். நண்பர்களே, இந்த பாப்பா நிலா 12 வயசு காணாமல் போயிட்டா. எல்லாரும் உங்கள் ஏரியாவில் தேடுங்க. யாராவது பார்த்தா உடனே சொல்லுங்க. இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் என்று உருக்கமாக ஒரு மெசேஜையும் தட்டிவிட்டான். அதன் பிறகும் அவன் சும்மா இருக்கவில்லை. அம்மா, நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு ஊர் முழுக்க தேடுறேன். நிலாவை கூட்டிகிட்டு வராமல் நான் விட மாட்டேன் என்று அந்த தாய்க்கு நம்பிக்கையை கொடுத்தான். தன் கையில் இருந்த டார்ச் லைட்டை ஒளிரவிட்டபடி இருள் சூழ்ந்த அந்த பொட்டல் காடுகளையும் பாழடைந்த கட்டிடங்களையும் நோக்கி தீபக் ஓடத் தொடங்கினான். தன் நண்பனின் வீட்டு விசேஷத்தை விட ஒரு தாயின் கண்ணீரை துடைப்பதே அந்த தருணத்தில் அவனுக்கு பெரிய தர்மமாக தெரிந்தது. ஊர் எல்லையில் இருந்த அந்த அடர்ந்த தென்னந்தோப்பு அந்த நள்ளிரவில் மரண அமைதியில் ஆழ்ந்திருந்தது. தீபக் தனது நண்பர்களுடன் பிரிந்து தனியாளாக தேடிக்கொண்டு வந்தபோது அங்கிருந்த பாழடைந்த கிணற்றங்கரையில் இருந்து ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. தீபக்கின் இதயம் வேகமாக துடித்தது. நிலா, நிலா குட்டி, அங்கதான் இருக்கியா என்று சத்தமிட்டபடி அந்த திசையில் டார்ச் லைட்டை அடித்தான். வெளிச்சம் விழுந்த அந்த இடத்தில் அவன் கண்ட காட்சி அவனது நரம்புகளை துடிக்க வைத்தது, இரத்தத்தை உறைய வைத்தது. அங்கே அந்த 12 வயது சிறுமி நிலா பயத்தில் அழுது கொண்டிருந்தாள். இருட்டை பார்த்தாலே ஓடி ஒளிந்து கொள்ளும் அந்த பேதை இன்று அந்த இருட்டிற்குள்ளேயே ஒரு பெரும் மௌனத்தை சுமந்து கிடந்தாள்.
அவளுக்கு எதிரே ஒரு மனித உருவமே இல்லாத கொடூர மிருகமாக நின்றிருந்தது வேறு யாருமல்ல, தீபக் யாரை தன் ரத்தம் என்று நம்பி தன் கைகளால் ஜாமீனில் எடுத்து வந்தானோ அதே சுதீப் தான். தீபக் அப்படியே கல்லாய் சமைந்து நின்றான். அவனது அண்ணன் ஒரு பச்சிழும் குழந்தையின் வாழ்வை சீரழிக்க முயற்சி செய்யும் அந்த பாவி என்பதை அவனது கண்களால் நம்பவே முடியவில்லை. வித்யா எழுதிய கடிதம் பொய் என்று வாதிட்டு ஒரு குற்றவாளியை வெளியே கொண்டு வந்த தனது கைகளையை வெட்டி கொள்ள வேண்டும் என்ற ஆத்திரம் அவனுக்கு வந்தது. அண்ணா என்று அவன் கத்திய போது அவனது குரல் கரகரப்பாக ஒலித்தது. சுதீப் திடுக்கிட்டு திரும்பினான். அவன் கண்களில் ஒரு துளி கூட குற்ற உணர்ச்சியோ பயமோ இல்லை, மாறாக ஒரு சிரிப்பு இருந்தது. அந்த பாழடைந்த கிணற்றங்கரையில் சுதீப்பின் பிடியிலிருந்து விடுபட்டு நிலா அப்படியே சரிந்து கிடந்தாள். தீபக் மின்னல் வேகத்தில் அவளை நோக்கி ஓடினான். தனது சட்டையை கழற்றி அந்த சிறுமியை போர்த்திய போது அவனது கைகள் நடுங்கின. நிலாவின் கண்கள் பயத்தில் சொருகி இருந்தன. நிலா குட்டி, நிலா குட்டி, அண்ணன் வந்திருக்கம்மா, பயப்படாத என்று தீபக் அவளது தலையை தூக்கி மடியில் வைத்து கொண்டான். அந்த 12 வயது சிறுமி பேசக்கூட தெம்பில்லாமல் தீபக்கின் சட்டையை பலமாக பற்றி கொண்டாள். அவளது பிஞ்சு முகம் பயத்தால் சுருங்கி இருந்தது. அண்ணா, என்னால் முடியல அண்ணா, நான் வீட்டுக்கு போகணும், அம்மா கிட்ட போகணும் என்று சொல்லி அழுதாள். நல்ல வேளையாக தீபக் சரியான நேரத்திற்கு வந்ததால் நிலாவை பெரும் ஆபத்திலிருந்து காப்பாற்றி விட்டான். மன்னிச்சிடுமா, இந்த அண்ணனை மன்னிச்சிடு. அந்த பாவியை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்ததே நான் தான். ஆனால் இனிமே இப்படி ஒரு தப்பு நடக்க இந்த அண்ணன் விடமாட்டேம்மா. நிலாவை தூக்கி கொண்டு தீபக் வெளியேற முயன்றபோது பின்னால் இருந்த சுதீப்பின் சிரிப்பு சத்தம் கேட்டது. டே தீபா, என்னடா பண்ணுவ? வெளியே போய் சொல்லுவியா? சொன்னா அந்த பிள்ளைக்கு தான் வாழ்நாள் முழுக்க அவமானம், ஊரே அவளை காரி துப்போம். ஆனால் நான் ஆம்பளடா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவன் திமிராக கத்தினான். தீபக் ஒரு நிமிடம் நின்றான். அவனது கண்கள் சிவந்து நெருப்பு பிழம்பாக மாறின. அந்த இருட்டில் அவன் சுதீப்பை திரும்பி பார்த்த பார்வை ஒரு யமதர்மனின் பார்வையை போல இருந்தது. ஒன்று பேசாமல் நிலாவை சுமந்து கொண்டு அங்கிருந்து சென்றான். மறுநாள் காலை அந்த ஊரே நிலாவின் கதறலால் உறைந்து போயிருந்தது. தீபக் தன் பெற்றோரிடம் நடந்த உண்மையை உடைத்தான். அவர்கள், ஐயோ, இப்படி ஒரு காரியத்தையா நான் பெத்தமவன் செஞ்சான் என்று நெஞ்சில் அடித்துக்கொண்டு கதறினார்கள். தீபக்கு, நீயே கண்ணால் பார்த்துருக்க, இனி இவனை போலீஸில் பிடிச்சி கொடுடா என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் தீபக்கின் முகத்தில் ஒரு பயங்கரமான அமைதி இருந்தது. அவன் சுதீப்பின் அறைக்குள் புகுந்து அவனது சட்டையை பிடித்து நடுத்தெருவிற்கு இழுத்து வந்தான். ஊர் மக்கள் அனைவரும் கூடி நிற்க சுதீப் தப்பிக்க முயன்றான். எதுக்கு போலீஸில் கொடுக்கணும் என்று தீபக் கர்ஜித்தான். போலீஸில் கொடுத்தா திரும்பவும் யாராவது ஒருத்த வந்து ஜாமீனில் எடுப்பான், மறுபடியும் அவன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சிதைப்பான். நான் என்ன பைத்தியக்காரனா திரும்ப திரும்ப அதே தப்பை செய்கிறதுக்கு? சுதீப் திமிராக, டேய் நான் ஆம்பளடா, அப்படித்தான் செய்வேன் என்று மீண்டும் கத்த தீபக் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்றான். என்ன ஆம்பளையா? இனிமே உன் வாயால் நான் ஆம்பளங்கிற வார்த்தையை சொல்லவே தகுதி இல்லாதவனா உன்னை மாத்திரண்டா என்று கத்தியபடியே தீபக் மின்னல் வேகத்தில் பாய்ந்தான். தீபக் ஆக்ரோஷமாக சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து பேசினான். இப்படித்தானடா அந்த பிஞ்சு மண்ணுக்கும் வலிச்சிருக்கும்? மன சாட்சியே இல்லாத மிருகமே, இனி ஒரு நாள் கூட உனக்கு தப்பு செய்யணும்னு எண்ணம் வரவே கூடாது. உன்னோட இந்த கதறலை பார்த்து இனி எவனுக்காவது இப்படி ஒரு எண்ணம் வந்தா அந்த எண்ணம் அவனுக்குள்ளேயே செத்து போயிடணும். சற்று நேரத்தில் தகவல் அறிந்து வந்த போலீசார் சுதீப்பை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சட்டத்தை கையில் எடுத்ததற்காகவும் ஒரு மனிதனை ஊனப்படுத்தியதற்காகவும் தீபக்கின் கைகளில் விலங்கு மாட்டப்பட்டது. தீபக் எதற்கும் அஞ்சாமல் தலை நிமிர்ந்து அந்த ஜீப்பில் ஏறினான். அவனது பார்வையில் ஒரு திருப்தி இருந்தது. இனி ஒரு நிலாவிற்கு இந்த நிலை வராது என்கிற திருப்தி.